பாட்டி உங்கள் பேர் என்ன? சந்திரவேணி. ஆ சந்திரவேணி. ஆ என்ன வயசாகுது உங்களுக்கு? 70 வயசு ஆயிடுச்சா? எவ்வளோ வருஷமாக இந்த பழ வியாபாரம் பண்ணுறீங்க? 40 வருஷம். ஓ சூப்பர். இந்த வியாபாரம் தானா? இதே இடம் தானா? சரி. இந்த இடம் இந்த இந்த வேலை பிடிச்சி செய்கிறீங்களா இல்லை பிடிக்காம செய்கிறீங்களா? எனக்கு இதுதான் பிடிக்கும், வேற எதுவும் செய்யணும். சரி. சின்ன பிள்ளைங்க மெட்ராஸில் கல்யாணம் எல்லாம் செய்தான். இங்கே வந்து வீடு வர காட்டணும், பொண்ணை கட்டி கொடுத்தேன். ஒரே பொண்ணு தான். ஒரே பொண்ணு தான். நாத்தினா மோனே கொடுத்தான். அதை விட்டு வச்சுக்கிறேன். அதுக்கு தான் சாப்பாடுலாம் வரும். நல்லா பார்த்துக்குறாங்களா உங்களை பொண்ணு? அதெல்லாம் என் மருமகன்லாம் என் மகளோட என் மருமகன் நல்லா பார்த்துக்கலாம். இந்த பழம் வியாபாரம் பண்ணி உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? எல்லாமே வீடு கட்டினேன், பொண்ணை கட்டி கொடுத்தேன், எல்லாமே செய்யணும். பேரன் பேத்திங்களா இருக்கிறாங்களா? ஒரு பேரம் ஒரு பேர். அவங்க காலேஜ் படிக்கிறேன். அதில் எத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில் 8 மணிக்கு வீட்டை விட்டு வருவேன். 8 மணிக்கெலாம் சாருக்கு 8 மணி வந்துடுவேன். 8 மணி 9 மணிக்கெலாம் அங்கே வந்துடுவேன். சாப்பிட்டு வந்துடுவீங்களா? சாப்பாடு இங்கே வந்து டிஃபன் சாப்பிடுவேன். மதியானம் சாப்பாடு என் பொண்ணு கொடுப்பான். ஓ வெரி குட் வெரி குட். நைட் எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க? 8 மணி வரையும். 8 மணி வரையும். இப்போ 8:30க்கெல்லாம் போயிடுவோம். தினம் எல்லாம் விற்றுருவீங்களா? இல்லை, சரக்கு மீறாத இருக்காது. நம்ம சரக்கு வந்து அன்றைக்கி 1000 மாரி எடுக்க முடியாது. கணக்கு பண்ணி எடுக்க ஒரு நாளைக்கு வியாபாரம் நடக்கும், ஒரு நாளைக்கு நடக்காது. எவ்வளோ சம்பாதிப்பீங்க வந்து 500-600 சொன்னாங்க ஒரு நாளைக்கு? சரி, ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் வேறு எதனா ஆசை இருக்கா உங்களுக்கு? இந்த ஆசையும் கிடையாது. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். சரி. அவர் தாத்தா என்ன பண்ணுறாரு? எப்போ? அவர் செத்து 40 வருஷம் 35 வருஷம். அவர் இறந்த பிறகு தான் நீங்கள் இந்த தொழிலே ஆரம்பிச்சிங்களா? முன்னாடியே அவரும் இதே தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாரா? தொழில் நம்ம உடம்பு சரியில்லை. நான் எங்கள் அம்மா கூட இருந்தாங்க. எங்கள் அம்மா கூட வந்து நான் உட்காந்து. அவர் இறந்து 40 வருஷம் ஆயிடுச்சா? 43 நாளைக்கு மாவு. ஆமாம், 40 வருஷம். அப்போ நீங்களே தான் தனியாக உங்கள் பொண்ணை வளர்த்து வீடு கட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே, வாழ்த்துக்கள்.